என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 26/7/25 இருக்கின்றோம். இன்று ஃபீஸ்ட் ஆஃப் ஜோக்கின் அண்ட் அன்னம்மா, இயேசுவின் கிராண்ட் பேரண்ட்ஸ், இயேசுவின் தாத்தா பாட்டி என்று கூட சொல்லலாம். தூய ஆவியானவர் நம்மோடு என்றுமே. அன்னை மரியா அன்பிலும் அரவணைப்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. நாம் தினம் வாசித்து கொண்டு வருவது பகுதி 94, 22, 23 மற்றும் இன்று நம்மளுடைய பெற்றோர்களுடைய நினைவு நாள். நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக வாழ, புனிதர்கள் நமக்கு விட்டு சென்ற அந்த புனிதத்தை நாம் அவர்களை பின்பற்றி நடக்க நாம் முயற்சி செய்வோம். இன்றைய விடுதலை நூல் பயண நூலிலிருந்து வாசகம் 24:3-8. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 13:24-30 மற்றும் இயேசு நமக்கு விண்ணரசை பற்றி உவமை வாயிலாக எடுத்து சொல்வது. எல்லாரையும் இறைவன் அன்பு செய்கிறார். இயேசு இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடும் விதைகள் இந்த உலகத்தில் பிறந்து வளரும் மனிதர்களுக்கு ஒப்பிடலாம். கடவுள் நல்லவர்களை அன்பு செய்வது போலவே தீயவர்களையும் அன்பு செய்கிறார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி சான்று பகர்கின்றது. கடவுள் பாவத்தை வெறுக்கின்றார், ஆனால் பாவிகளை அல்ல. இதனால் தான் பணியாளர்கள், ஐயா, நாங்கள் போய் களைகளை பறித்து கொண்டு வரலாமா என்று கேட்கின்ற பொழுது நிலக்கிழார், வேண்டாம், அவற்றை அறுவடையின் போது அகற்றிவிடலாம் என்கிறார். அவருக்கு ஒரு கனிவும் இரக்கமும் நம் மீது இருந்ததனால்தான். இன்றைய நம்மளுடைய பாப்பாண்டவர் நமக்கு ஒரு 2 வாரத்திற்கு முன்பு நமக்கு ஒரு காணொளி மூலமா நம்மிடம் பேசியது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எந்த நேரத்தை நாம் சூஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்பதை. இதை சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நாம் ஜெபிக்கும் முறை விண்ணரசு எந்த நேரத்தில் திறக்கப்படும் என்பதை அவர் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். நாம் இறைவனை உற்று நோக்கும் பொழுது மௌனமாக அமைதியாக விடியற்காலை 3 மணிக்கு ஒரு முறை, 6 மணிக்கு ஒரு முறை மற்றும் மத்தியானம் 3 மணிக்கு, இந்த நேரங்களில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்மை சரண்டர் பண்ண வேண்டும். மற்றும் நம்மை விண்ணகம் திறந்து நமக்கு அந்த இரக்கம் பெற வேண்டும் என்றால் நாம் அந்த மத்தியானம் 3 மணிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். நாம் அவர் சொற்படி கேட்டு நாம் இந்த நேரத்தை நமக்கு பயன்படுத்தி கொள்வோம். இந்த 3 நேரங்களிலும் தொடர்ந்து 7 நாட்கள் 7 முறை நாம் தொடர்ந்து கும்பலாகவும் அல்லது குரூப்பாக மற்றும் 2-3 சேர்ந்து இந்த நேரங்கள் ஜெபிப்பது குடும்பங்களுக்கும் பிரிந்து போனவர்களுக்கும் மிகவும் நல்லது. கடவுள் ஒரு பாவியை விட்டு வைப்பது அவர் அதிகமாக பாவம் செய்யட்டும் என்பதற்காக அல்ல. அவர் மனம் வருந்தி மனம் திரும்புவதற்காக. பல ஆண்டுகள் பெரும் பாவியாக வாழ்ந்து மனம் திரும்பிய புனித அகஸ்தினாரை பற்றி நாம் நன்றாக அறிவோம். நாமும் மனம் மாறுவோம். இன்றைய தாத்தா பாட்டினுடைய நினைவு நாளை குறித்து நமக்கு பைபிள் ரொம்ப அழகாக ஒரு வசனங்களை சொல்லி தருகின்றது. ப்ராவர்ப்ஸ் 20:29 நீதிமொழிகள், இளைஞருக்கு உவப்பளிப்பது அவர்களது வலிமையும் முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி. பார்த்திங்களா, நம்ம வந்துட்டு நரைமுடி வந்ததோ நம்ம டை போட்டுடுறோம். ஆனால் அந்த டையை விட நம்மளுக்கு உண்மையான நமக்கு மதிப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்கிறது நம்மளுடைய திருவிவிலியம். நாம் முதியவர் என்பது இறைவன் கொடுக்கும் ஒரு வரம். அது எல்லோருக்கும் அமைவதில்லை. அதேபோல் இதோ இன்று ஐசையா 46, இன்றைய ப்ராவர்ப்ஸ் 16:3, நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி, அது நேர்மையானதை நடத்தையால் வரும் பயன். பார்த்திங்களா, நாம் நீதி நேர்மையோடு நாம் நடக்கும்பொழுது நமக்கு அதனால் வரும் பயன் என்பது. அதனால் நாம் முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி. இதுக்கு மேல்ட்டு யாரும் டை போடாதீங்க. கடவுள் நமக்கு தந்த அந்த அழகான வாழ்வை நாம் அனுபவிப்போம். ஒரு முதியோர் இல்லத்தில் ஒருவர் தன் பெற்றோரை அங்கு கொண்டு விட செல்கின்றார். அப்பொழுது அந்த முதியவர் அவரை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார்.
அவருக்கு அவரை பார்த்தவுடன் ஏதோ ஒரு நினைவு, இவரை எங்கேயோ நாம் பார்த்திருக்கிறோமே, எந்த இடத்தில் என்று தெரியவில்லையே என்று. அதற்கு சில காலங்கள் கடந்த அந்த பெண்மணியும் அந்த முதியவர் பாட்டியும் அவரையே பார்க்கிறார். சில நேரம் கழித்து அவர்களுக்கு நினைவு வருகிறது, இவர்கள் இருவரும் ஒரே காலேஜில் ஸ்கூலிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் என்று. பார்த்தீங்களா, கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ எப்படியாவது சேர்த்து வைக்குவார். அந்த இடத்தில் இவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து இருவரும் அந்த இடத்தில் நடந்ததை நினைத்து பரிமாறிக்கொள்ள நேரங்கள் போதாததினால் அவற்றை இன்னும் இரவு பகல் தெரியாத அவர்கள் அதை பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஏதோ கடவுள் நம் உறவுகளை எப்படியாவது நம்மிடம் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.